Hi, this is Suresh from Coimbatore, கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கான ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் நேற்று கொடுத்துருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸும் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் என்ன மாதிரி நடக்க போகுது, எந்தெந்த ரெகுலேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய எஜுகேஷனல் அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். எண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன், அதாவது வந்து இப்போ நடக்க போகிற ஏப்ரல் மேல நடக்கிற இந்த எக்ஸாமினேஷன் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நடத்தணும்னு சொல்லி யூஜிசியோட அறிக்கைப்படி இப்போ வருகின்ற செப்டம்பர் மாதம், அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதிக்குள்ள எல்லா எக்ஸாமும் முடிக்கிற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா வருகின்ற 22/9/2020 செப்டம்பர் மாதம் 22 அன்னைக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ராஜெக்ட் அண்ட் வைவா வைஸ் எக்ஸாமினேஷன்ஸை நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்ண சொல்லி ஏற்கனவே சர்க்குலர்ஸ் கொடுத்தாச்சுங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லாருக்கும் கம்பல்சரியாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து நடக்க போகுது. இது ஆன்லைன் மோடில் தான் இந்த ப்ராஜெக்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன், அதுக்கடுத்தது உங்களோட தியரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/9/2020 24/9/2020 அன்னைக்கு உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸ் தியரி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த தியரி எக்ஸாமினேஷன்ஸ் முழுக்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு மார்க் டெஸ்ட், ஒரு மாடல் டெஸ்ட் வந்து நடத்துறதுக்கான ஒரு சான்ஸை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர் அப்படிங்கிறது இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நமக்கு அது மாதிரி ஆத்தன்டிகேட் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா என்னைக்கு அந்த மார்க் டெஸ்ட் நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் காலேஜ்லேருந்து அதை கூப்பிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்கள் ரெடியாக இருந்துங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம், இப்போ நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், இந்த எக்ஸாமினேஷன் ஒன்லி இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமாதா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்படி இல்லைங்க. ஃபைனல் இயரில் ஃபைனல் செமஸ்டரில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் அரியர்ஸ் வச்சிருந்தீங்களோ அரியர்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க. இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்கனவே ஒரு வீடியோவில் போடும்போது நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ஃபைனல் இயரை பொறுத்த வரைக்கும் அரியர் எக்ஸாமினேஷன்ஸுக்கும் எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் நிறைய பேர் சார் வந்து தெரியாம ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, அப்படிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுருந்தீங்க. இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்தும். அப்போ அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2008 பேட்ச்ல இருந்து இருக்கக்கூடிய பிஇ சாண்ட்விச் பண்ணாங்க இல்லையா, அந்த பேட்ச் பிஇ சாண்ட்விச் பண்ண அந்த ஸ்டூடெண்ட் 2009ல பிஇ பிடெக் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்டும் பிஆர்க் படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கும் இது அந்த அப்ப இருந்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்ப இருக்கிற எக்ஸாம் ஒருவேளை அரியர் இருந்தால் அவங்களுக்கும் இது பொருந்தும். 2013 ரெகுலேஷன்ல பிஇ சாண்ட்விச், பிஇ பிடெக் பார்ட் டைம், பிஇ எம்இ எம்டெக் பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அரியர்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் இது பொருந்தும். 2014 ரெகுலேஷன்ல எம்இ எம்டெக் பார்ட் டைம் படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கும் இது பொருந்தும். 2017 ரெகுலேஷன்ல எம்ஆர்க் ரெஜிஸ்டர் பண்ணி அதுல அரியர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பொருந்தும். ஸோ புட் டுகெதர் 2012ல இருந்து 2017க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களுடைய அரியர் எக்ஸாமினேஷன்ஸுக்கும் சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெகுலர் எக்ஸாமினேஷன்ஸ் இதுல எந்த ரெகுலேஷன்ல வந்தாலும் நீங்க இந்த எக்ஸாமை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, சார் நான் எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லையே, நான் பணம் கட்டவே இல்லையே, நான் என்ன சார் பண்றது? நீங்க பணம் கட்டுறதுக்கு 15/9/2020 அன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு போர்ட்டல் ஓபன் ஆகுது. ஸோ 15/9/2020 மறந்துடாதீங்க. யார் யார் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்களோ, யார் யார் இன்னும் பணம் கட்டாம இருக்கீங்களோ, இந்த அரியர் கேண்டிடேட்ஸா இருக்கட்டும் அல்லது ரெகுலர் கேண்டிடேட்ஸ் இருக்கட்டும், ரெகுலர் கேண்டிடேட்ஸ் ஆல்மோஸ்ட் காலேஜ்ல கலெக்ட் பண்ணி கட்டிருப்பாங்க. அரியர் கேண்டிடேட்ஸ் தயவு செய்து 15/9/2020 அன்னைக்கு பணத்தையும் கட்டிட்டு ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இந்த போர்ட்டல் 17/9/2020 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது ஈவினிங் 6 o'clock. அப்போ 15ஆம் தேதி காலையிலேருந்து 17ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸையும் ஃபீஸும் நீங்க கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடலாம். இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் வச்சிருக்கிறவங்களும் சரி அல்லது ரெகுலர்ல எழுத போறவங்களும் சரி, கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் வந்து இல்லை. 15ஆம் தேதியிலேருந்து நீங்க ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிச்சீங்கன்னா இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் 20ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் கொடுப்பாங்க. நீங்க எழுத போற எக்ஸாமினேஷன் கம்பல்சரியா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் கண்டிப்பா 3 hours நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். ரெகுலரா எப்போதும் நடத்துற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா இதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும், நம்ம என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பண்ணணும், இந்த எக்ஸாமினேஷன் வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போறாங்க, சிலபஸ் குறைப்பாங்களா, இது எல்லாமே நம்ம கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இப்போ கொடுக்க போறோம். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இது சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா பிளான் பண்ணிக்கங்க. டியூ டு கொரோனா சுச்சுவேஷன்ஸ்னால பேப்பர் வந்து ஈஸியா இருக்கும். இல்லை வந்து
நம்ம வந்து ஈஸியாக வந்து திருத்திடுவாங்க, அல்லது வந்து கொஷின்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய விட்டுட போகிறாங்க, போர்ஷன்ஸ் லீவ் குறைக்க போகிறாங்க, இந்த மாதிரியான எந்த திங்கிங்கும் வேணாம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறது எல்லா 5 யூனிட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. பட் அங்கே கொஷின் எவாலுவேஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சின்ன லிபரலைசேஷன். அதாவது ஏன் அப்படின்னா, நிறைய கேம்பஸில் வந்து அந்த லாஸ்ட் கொரோனா அந்த எண்டிங்ஸ் நமக்கு வந்து அந்த லாக்டவுன் கொடுத்த காலத்தில் வந்து நிறைய இடத்துல கொஞ்சம் போர்ஷன்ஸ் கவரேஜ் வந்து இல்லாமல் இருந்துச்சு. அது ஒவ்வொரு காலேஜுக்கும் வேறுபட்டு இருக்கிறதுனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி உங்களுடைய எவாலுவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணா 100% எழுதியிருக்கும் போது 80% எவாலுவேஷன் ஈக்குவலண்ட் ஆஃப் 100க்கு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா மட்டும் ஒரு நியூஸ் தெரியுது. பட் எதுவே அது சம்மந்தப்பட்ட ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துறேன். அது வரைக்கும் இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெற்றேன். அடுத்த வீடியோவில் நான் இன்னும் கிளியர் கட்டாக ஒரு சில விஷயங்களை பேசுறதுன்னு நினைக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.